செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் பழுதான லிப்ட் காவலாளி நடராஜன் மீது விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டு அதே இடத்தில் உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கந்தன். என்ன நடந்தது? விவரங்கள். வணக்கம் ஆசிரியர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில ஜெயின் சுதேசன் அடுக்குமாடி கட்டிடத்தில் பணிபுரிந்து வந்த காவலாளி லிப்டில் சிக்கி பரிதாம இறந்த சம்பவம் தான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தாம்பரம் அடுத்த ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் ஜெயின் சுதேசன அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இந்த 100க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியிலே உள்ளது. இந்த பகுதியில் சுழற்சி முறையில் காலை மாலை என 2 வேளைகளிலும் 2 காவலாளிகள் பணியில் இருப்பது வழக்கம். அந்த நிலையில் நேற்று மாலை ஒரு 6 மணி அளவில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நடராஜ் என்பவர் இந்த பணியில் வந்துள்ளார். வழக்கமாக மாலை 6 மணிக்கு மேல் லிப்ட் வழியாக 4வது மாடிக்கு சென்று அங்கு மின்விளக்குகள் மற்றும் தண்ணீர் எடுக்க மோட்டரை ஆன் செய்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று நடராஜ் நேற்று பகலே அந்த லிப்ட் பழுதாகி இருப்பதாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதை அறியாத நடராஜ் அதே லிப்டில் வழியாக 4வது மாடிக்கு சென்று மின் விளக்குகளை எரிய விட்டு பிறகு அதே லிப்டில் 2வது மாடிக்கு வரும்போது திடீரென 2வது மாடி அருகே வரும்போது லிப்ட் வேகமாக கீழ் நோக்கி சென்றுள்ளது. இதனை பார்த்த நடராஜ் திடீரென 2வது மாடி இறங்குவதற்காக சென்ற போது அந்த லிப்டின் இடையில் அவரோட கால் சிக்கி கொண்டு திடீரென தடுமாறி லிப்டின் அடுக்குமாடி 2வது மாடியில விழுந்ததில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அங்கே ரத்தம் சொட்ட இறந்துள்ளார். இதை பார்த்து அங்கிருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் உடனடியாக சேலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சேலையூர் போலீசார் இறந்த நடராஜ் உடலை கைப்பற்றி குடம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அடுக்குமாடி குடியிருப்பில் பணியில் இருந்த காவலரி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.